நடிகர் பிரபுதேவா முதல் மனைவியை விவாகரத்து செய்கிற போது அவருக்கு கொடுத்த ஜீவனாம்சம் பற்றிய விவரங்களை குட்டி பத்மினி ஓப்பனா பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் மூத்த நடன இயக்குனர்கள்ல ஒருத்தரா பார்க்கப்பட்ட சுந்தரம் மாஸ்டருக்கு பிறந்த 3 மகன்கள்ல ஒருத்தர் தான் நடிகரும் நடன கலைஞருமான பிரபுதேவா. அவரோட சகோதரர்கள் அவரோட அப்பாவை போலவே சினிமா துறையில பிரபலமா இருந்தாரு. பிரபுதேவா ஆரம்ப காலங்கள்ல கதாநாயகரா பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. உன்னாலே உன்னாலே, எங்கேயும் காதல் போன்ற படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு. நடிப்புல கலக்கிக்கிட்டு இருந்த பிரபுதேவா திரைப்படங்களை இயக்குறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அதுபடி தெலுங்குல சித்தார்த் த்ரிஷாவை வச்சு திரைப்படம் இயக்குனாரு. அதே சமயத்துல தமிழ்ல விஜயை வச்சு போக்கிரி படத்தையும் இயக்குனாரு. இந்த 2 படங்களுமே பலத்த வரவேற்பையும் கொடுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து வில்லு, வெடி, எங்கேயும் காதல் போன்ற படங்களையும் இயக்கி அவர் ஹிந்தியில வாண்டட், ரவுடி ரத்தோர் உள்ளிட்ட படங்களையும் இயக்கி முன்னணி இயக்குனர்கள் ஒருத்தராக இருந்தாரு. இந்த நிலையில பிரபுதேவாவுக்கு திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருந்துச்சு. பிரபுதேவா அவரோட நடன குரூப்ல இணைஞ்சு பணியாற்றிய ரமலத் என்பவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ரமலத் இஸ்லாமியர்ன்றதால முதல்ல பிரபுதேவாவோட குடும்பத்துல இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு எழுந்துச்சு. அதுக்கு பிறகு பிரபுதேவாவுக்காக ரமலத் இஸ்லாமிய மதத்திலிருந்து ஹிந்து மதத்துக்கு மாறி லதா என்ற பெயரா மாத்திக்கிட்டாங்க. அவங்களோட திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு பிறந்த 3 மகன்களை ஒரு மகன் உடல் நலக்குறைவால உயிரிழந்தாரு. இப்படி ஒரு சமயத்துல தான் பிரபுதேவாவுக்கும் வில்லுப்பட நாயகி நயன்தாராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல காதல் திருமணமா மாறுச்சு. இந்த சர்ச்சை வெள்ளித்திரையில பரபரப்பா பேசப்பட்ட வேளையில முதல் மனைவியை விவாகரத்து செய்த பின்னரும் அவருக்கு ஜீவனாம்சமா பிரபுதேவா 100 கோடி ரூபாயை கொடுத்திருக்காரு. இதை பத்தி நடிகை குட்டி பத்மினி பேசும்போது, பிரபுதேவா அவருடைய முதல் மனைவியை பிரியும் போது 100 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல யாருக்குமே இப்படி ஒரு செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்காதுன்னு வழக்கறிஞரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை பிரபுதேவா விருப்பத்தோட தான் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பார்த்த இணையவாசிகள் அவ்வளவு வாங்கினாரான்னு கருத்துக்களை பகிர்ந்து வராங்க.